ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. அவங்களுக்கு நல்ல வருமானம் கூட. அது வந்து எனக்கு கால் ஃப்ராக்சரு கை ஃப்ராக்சர் ஆனதில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப வருஷமாக பழக்கமானவர் வந்து வெளியில் 1000 ருபீஸ் வாங்கிக்கிறாரு பர் டே. எங்களுக்கு வந்து 700 ருபீஸ் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிறாரு. அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். 40லேருந்து 50 இருக்கலாம் வயசு. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் டெய்லி வந்து ஒரு 30 பேருக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுவாராம். எந்த ஹாஸ்பிட்டல்னால் கொஞ்சம் அங்கே டாக்டருங்களுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கே கொஞ்சம் அவர் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குங்கனால மினிமம் 500 ருபீஸ்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 15,000 வரும் ஒரு நாளைக்கு. அப்புறம் ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் இருக்குது, அங்கே ஒரு மினிமம் ஒரு 10,000 வரும். அதில் ஒரு இதெல்லாம் மினிமம் தான் சொல்கிறேன். ஒரு 2 சேர்த்தா 25,000. இப்போ என்ன மாதிரி வீட்டில் ஒரு பேஷண்ட்டு கூட அவர் வெளியில் வீட்டில் இருக்கவங்கள கூட வந்து பார்க்குறாரு. அது ஒரு 5 பேர்னு வச்சுக்கிட்டா கூட பர் டே 30,000 வருது. எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு ஒரு 10 லட்சமாக சம்பாதிப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணுங்களை யாராவது ஃபிசியோதெரப்பி பண்ணுறவர் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தால், அதுலேயும் எல்லோரும் சக்ஸஸ் பண்ணுறதில்ல, சிலவர் தான் சக்ஸஸாக இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தால் அவர் சரியாக படிக்கலன்னோ இல்லை இப்போ டாக்டர் வேணும் இன்ஜினியர் வேணும்னு சொல்லி யோசிக்காமல் டக்குன்னு பொண்ணு கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த கோர்ஸ் படிக்க வைங்க. ஏன்னா ஒரு டாக்டர் கூட இந்தளவுக்கு சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. இவங்களோட சம்பளம் ரொம்ப நல்லா இருக்குது. கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்குது. அவங்க பாடி வந்து அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்களும் பழக்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெயின்லாம் ஒன்றும் வராது. எங்கள் சின்ன வயசுலேருந்தே அதில் பழக்கப்பட்டுறதுனால அந்த இது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டாக இருக்கிறது இந்த கோர்ஸ் தான் நினைக்கிறேன். முடிஞ்சவங்க உங்கள் பிள்ளைங்கள அதுமாதிரி படிக்க வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.